ஹாய், இந்த தளத்தின் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தமிழ். தினம் ஒரு கதையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை ஏமாற்றுபவன் ஏமாறுவான். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில ஒரு ஊர்ல ஒரு செல்வர் வாழ்ந்து வராரு. அவர் எப்பொழுது சந்தைக்கு போனாலும் ஏதாவது உணவுப் பொருளை வாங்கிட்டு வருவாரு. வீட்டுக்கு வந்து அமைதியா உட்கார்ந்து அதனை ருசித்து சாப்பிடுவாரு. அவர்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அவன் செல்வர் எதை கொண்டு வந்தாலும் அதுல சிறிதளவாவது தன்னுடைய சாமர்த்தியத்தால கேட்டு வாங்கி சாப்பிட்டுருவான். வழக்கம் போல ஒரு நாள் சந்தைக்கு சென்று செல்வர் தான் உண்பதற்காக ஒரு டம்ளர் நிறைய கட்டி தயிர் வாங்கி வராரு. இந்த முறை இந்த கட்டி தயிர்ல சிறிது கூட வேலைக்காரனுக்கு கொடுக்கவே கூடாது, முழுதையும் நம்மளே சாப்பிடணும், அதுக்கு ஒரே வழி அவனை ஏமாத்துறது தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அவரை வேலைக்காரன் பாத்துறான். அவன் செல்வரை நோக்கி, ஐயா, டம்ளர்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறான். உடனே செல்வரோ, சுண்ணாம்பு வாங்கி வந்திருக்கிறேன், இதை சாப்பிட்டா வயிறு எரிஞ்சு வயிற்று வலி வந்து உடனே உயிர் போயிடும், எக்காரணம் கொண்டும் இதை தொடாதே, போய் இன்னைக்கு முழுவதும் தோட்டத்தை உழுதுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வேலைக்காரனுக்கு செல்வர் தன்னை ஏமாத்துறாரு அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிடுது. அவருக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு மனசுல எண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த டம்ளர்ல இருக்கிறது கட்டி தயிர் தான் அப்படிங்கறத அதோட வாசனையை வச்சே தெரிஞ்சுக்கிறான். அவன் உடனே அந்த செல்வரை பார்த்து, ஐயா, வெத்தலை பாக்கு போட அந்த டம்ளர்ல இருக்கிற சுண்ணாம்புல இருந்து சிறிதளவு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கறான். உடனே செல்வர் வேலைக்காரனை பார்த்து, நான் உங்ககிட்ட சொன்ன வேலையை முடிச்சுட்டு வா, அதுல இருந்து கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. மாடுகளை ஓட்டிட்டு போன வேலைக்காரன் சிறிது நேரத்துக்குள்ளார வீட்டுக்கு வரான். உடனே செல்வர் அவன்கிட்ட, நான் சொன்ன வேலைகளெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே வேலைக்காரன் செல்வரை பார்த்து, ஐயா, எந்த வேலையும் என்னால செய்ய முடியல, ஒரு மாட்டை கட்டினா இன்னொரு மாடு அறுத்துக்கிட்டு ஓடிடுது, இதுல நான் எப்படி தோட்டத்தை உழறது அப்படின்னு கேட்கறான். உடனே கோவப்பட்ட அந்த செல்வரோ, வேலையை செய்ய சொன்னா விளையாட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்லி அவனோட முதுகுல ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அவ்வளவுதான். அவன் செல்வரை பார்த்து, ஐயா, இது நாள் வரை யாருமே என்னை அடிச்சதில்ல, நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, இனிமே நான் உயிர் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை, அதனால அந்த சுண்ணாம்பு குடிச்சிட்டு என் உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அறைக்குள்ள ஓடுறான். டே, குடிக்காதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே செல்வரும் அவன் பின்னாலே கத்திக்கிட்டு ஓடுறாரு. அதுக்குள்ளார அந்த டம்ளர்ல இருந்த கட்டி தயிர் முழுசையும் அந்த வேலைக்காரனை குடிச்சிடறான். வேலைக்காரனை ஏமாத்த நினைச்சு தானே முடிவுல ஏமாந்துட்டுமே அப்படின்னு செல்வர் மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போறாரு. நீதி: பிறரை ஏமாற்ற நினைப்பவன் முடிவில் தானே ஏமாந்து போவான். எனவே யாரையும் ஏமாற்றக்கூடாது. சரி, இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்கள்ல பதிவிடுங்க. நாளை வேறொரு கதையுடன் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் செந்தமிழ். நன்றி. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up